வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியன் பேங்கோட கேஷ் டெபாசிட் ஃபார்ம், அதாவது பேங்க்கில் பணம் போடுறதுக்கான செல்லான் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்தியன் பேங்க்கில் இப்படி தான் இருக்கும் செல்லான். 2 இதை எல்லாம் மோஸ்ட் ஆஃப் பேங்க்கில் 2 இது இந்த மாதிரி தான் பிரித்து வச்சுருப்பாங்க. இப்போ அந்த பெருசாக உள்ள இந்த பக்கத்தை எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, பிரான்ச்சுன்னு கேட்டிருக்காங்க, அதாவது கிளை. உங்களோட பேங்க் வந்துட்டு எந்த பிளேஸில் வந்து இருக்குது, அதாவது எந்த கிளையில் வந்து இருக்குன்றதை எழுதிடுங்க. அதுக்கப்புறம் டேட்டுன்ற அந்த பாக்ஸில் வந்துட்டு நீங்கள் என்றைக்கு வந்துட்டு பணம் டெபாசிட் பண்ண போகிறீங்களோ அந்த டேட்டை வந்து போட்டுருங்க. அதுக்கு கீழே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அக்கௌண்ட் நம்பர் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. உங்களோட பாஸ்புக்கில் உங்களுக்கு வந்து ஒரு 10 டிஜிட் நம்பரோ 11 டிஜிட் நம்பரோ அக்கௌண்ட் நம்பர் இருக்கும். அந்த நம்பரை வந்துட்டு அப்படியே எழுதிடுங்க. அதுக்கு கீழே பெயர், உங்களோட நேம் வந்து எழுதிக்கோங்க. அதுக்கு கீழே வந்து என்ன இருக்குன்னா, தொலைபேசின்னு கொடுத்துருக்காங்க. உங்களோட 10 டிஜிட் ஃபோன் நம்பரை வந்துட்டு அப்படியே எழுதிருங்க. அதுக்கு கீழே மின்னஞ்சல்னு கொடுத்துருக்காங்க. உங்கள்கிட்ட இமெயில் ஐடி இருந்துச்சு அப்படின்னா உங்களோட மின்னஞ்சல் எழுதுங்க, இல்லைன்னா எழுத வேண்டாம், அதை அப்படியே விட்டுருங்க. அதுக்கு கீழே ரூபாய் எழுத்தாள் அப்படின்றது போட்டிருக்கானா, அந்த ரூபாய் எழுத்தாளில் நீங்கள் எவ்வளோ ரூபாய் வந்துட்டு போட போகிறீங்களோ அந்த இதை வந்துட்டு அப்படியே எழுதிருங்க. 1000 ரூபாய் அப்படின்னு மட்டும் எழுதிருங்க. அதுக்கு கீழே ரூபாயில் வந்துட்டு நம்பரில் எழுதுகிற மாதிரி இருக்கும். கீழே உள்ள பாக்ஸில் 1000 அப்படின்றத வந்து போட்டுருங்க. ஓகேவா? இப்போ இந்த சைடு வரலாம். அந்த பெரிய இதுலேயே வந்துட்டு இந்த சைடு போட்டிருப்பாங்க ஒரு பாக்ஸு. இந்த பாக்ஸில் வந்து மேலே கொடுத்துருக்கானா, இதில் பேன் நம்பர் அப்படின்றத வந்து கேட்டிருக்காங்க. அந்த பேன் நம்பர்ன்ற இருக்கிற இடத்துல உங்கள்கிட்ட பேன் கார்டு இருந்துச்சு அப்படின்னா எழுதுங்க. மோஸ்ட் ஆஃப் எல்லாத்தையுமே பேன் கார்டு வந்துட்டு இருக்கும். அதை வந்துட்டு அந்த நம்பரை வந்து எழுதிருங்க. அதுக்கு கீழே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நீங்கள் இப்போ 1000 ரூபாய் போட போகிறீங்கன்னா உங்கள் கையில் 2 500 ரூபாயா இருக்குது அப்படின்னா 500 பக்கத்தில் 2ன்னு போட்டு மொத்தம் 1000ன்னு போட்டுருங்க. இல்லை 200 ரூபாய், நான் 200 ரூபாய் வச்சுருக்கேன் அப்படின்னா 200 பக்கத்தில் 5ன்னு போட்டு 1000 போட்டுருங்க. கீழே மொத்தம் டோட்டலில் வந்துட்டு 1000 போட்டு முடிச்சிருங்க. ஓகேவா? இப்போது இதுக்கு கீழே நீங்கள் வந்துட்டு உங்களோட சைன் வந்து போடுற மாதிரி இருக்கும். கீழே எழுத்து போட்டிருப்பாங்க பாருங்கள். நீங்கள் யார் வந்துட்டு பணம் டெபாசிட் பண்ணுறீங்களோ, யாரோட அக்கௌண்ட்டுக்கு டெபாசிட் பண்ணுறீங்களோ உங்களோட சைனை வந்துட்டு கீழே போடணும், செலுத்துவர் கையொப்பமில். இப்போது இந்த சைடு பாட்டு பார்க்கலாம். இந்த பாட்டு எதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, நீங்கள் பிரான்ச்சில் வந்துட்டு உங்களுக்கு அந்த டெபாசிட் பண்ண அந்த இதை வந்துட்டு பேங்க்கில் வச்சுப்பாங்க. ஏதாவது உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக இந்த ஸ்மால் பார்ட் வந்துட்டு உங்களுக்கு பிரித்து கொடுத்துருவாங்க. ஓகேவா? இதில் அதே மாதிரி தான் மேலே கிளைன்ற இடத்துல உங்களோட பிரான்ச்சோட நேம் எழுதிக்கோங்க. அப்புறம் டேட்டு போட்டுக்கோங்க. கீழே உள்ள பாக்ஸ் வந்துட்டு உங்களோட அக்கௌண்ட் நம்பர் போட்டுக்கோங்க. அதே மாதிரி நேம்ன்ற இடத்துல உங்களோட பேர் எழுதிக்கோங்க. தொலைபேசின்ற இடத்துல உங்களோட 10 டிஜிட் நம்பர் எழுதிக்கோங்க. அமௌண்ட் இருக்கிற இடத்துல நீங்கள் எவ்வளோ ரூபா போட போகிறீங்க, அப்புறம் அதை எழுத்தால் எழுதணும். இந்த கீழே அதுக்கு கீழே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்கானா, இந்த பாக்ஸ் வந்து நீங்கள் ஃபில் பண்ண தேவையில்லை. இது வந்துட்டு செக்கு கொடுத்து வந்துட்டு போடுவாங்க தெரியுமா, அந்த இடத்துக்கு உள்ளவங்களுக்கு தான் இது வந்துட்டு ஃபில் பண்ணணும். அதனால இப்போ அந்த பாக்ஸை நம்ம அப்படியே விட்டுடலாம். இவ்வளோ தான். இந்த பேங்க்கில் ஃபார்ம் ஃபில் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி. இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ஈஸியாக வந்துட்டு ஃபார்ம் வந்துட்டு ஃபில் பண்ணிடலாம். இனிமேல் யாருக்குமே இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுறது வந்துட்டு தெரியாமல் இருக்கக்கூடாது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. நன்றி.